நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். இந்த வீடியோல ஃபாரெக்ஸ்ல ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். இனிஷியலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அக்கவுண்ட்ட வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அக்கவுண்ட் டைப்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. MT4னா என்ன? MT5னா என்ன? அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஷார்ட்டா. ஸோ இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நேஷனல் ஐடி, அது ஓட்டர் ஐடியா இருக்கலாம், டிரைவிங் லைசென்ஸா இருக்கலாம், இல்ல பாஸ்போர்ட்டா இருக்கலாம், இல்ல ஆதார் கார்டா கூட இருக்கலாம். அந்த 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது வேணும். ஸோ 3வது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மேண்டேட்டரியா மெயில் ஐடி வேணும். ஸோ மெயில் ஐடி வந்து ரொம்ப 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 சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ்ல நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லப் போறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீ விஐபி ட்ரேடிங் சிக்னல்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம டவுன்லைனுக்கு கீழ யாரெல்லாம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு பிரைவேட் சேனல் இருக்கு. ஸோ அதில எப்படி நம்ம பை பண்ணணும், செல் பண்ணணும், அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ், ட்ரேடிங் கைடன்ஸ் எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டா கிடைக்கும். அண்ட் தென் நீங்க நம்மளோட லிங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டா கனெக்ட் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்திருக்கேன். அண்ட் தென் என்ன கான்டாக்ட் பண்ணியும் நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சனல் மேனேஜர் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் டைரக்ட்டா நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களோட டவுட்ஸ் ட்ரேடிங்ல எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்க ட்ரேட்ஸ்லயும் சரி, புதுசா ஓப்பன் பண்ணிருக்க ட்ரேட்ஸ்லயும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க எந்த டைம்லயும் கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெபாசிட்லயும் சரி, வித்ட்ராவல்ஸ்லயும் சரி, உங்களுக்கு அதிலயுமே ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க. ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் சாட். அதாவது யாராவது வந்து ஒரு ட்ரேடிங் பண்றவங்க வந்து லைவ் சாட் கேட்பாங்க. ஆல்ரெடி GBP USல ஒரு செல் கால் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அத க்ளோஸ் பண்றதா, ஓப்பன் பண்றதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம கால் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு டீசென்ட்டா ஒரு லைவ் சார்ட் டிராப் பண்ணி, இந்த இடத்துல இந்த மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் தெளிவா குடுத்துருவோம். அண்ட் தென் 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புரோக்கரேஜ்ல ட்ரேட் அண்ட் வின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லப் போறேன். இனிஷியலா இதில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ரூ. 100ல ஆரம்பிச்சு 1,00,000லிருந்து 2,00,000 வரைக்கும் நமக்கு வந்து கிஃப்ட்ஸா இருக்கு. ஸோ அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து MacBook வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, iPhone 15 Pro Max இருக்கு. அண்ட் தென் AirPod Max இருக்கு. ஸோ நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் கிடைச்சிரும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நெறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆக்டாவேக்ஸ்ல யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க டெபாசிட் பண்ற ஃபண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து 50% வந்து போனஸ் கிடைக்கும். போனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதில பாருங்க, இதில டெபாசிட்ன்னு குடுத்ததுமே நமக்கு வந்து ஒரு 50% போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த போனஸ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதனால இந்த போனஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நம்ப முடியுதா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு $100 போட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு $50 போனஸ் குடுப்பாங்க. அந்த $50மே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ட்ரேட் அண்ட் வின்லயும் கிஃப்ட் கிடைக்கும், இதுலயும் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க ட்ரேட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாரி கூட இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் தென் இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். எந்த டவுட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் டைரக்ட்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு லிங்க்கும் குடுத்திருக்கேன். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு இன்ட்ரோலயே சொல்லியிருந்தேன். அண்ட் தென் அகைன் இன்னொரு முறை சொல்றேன். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டா இருக்கலாம், பாஸ்போர்ட்டா இருக்கலாம், இல்ல ஓட்டர் ஐடியா இருக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. அட் த சேம் டைம் வந்து மெயில் ஐடியும் நமக்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ நீங்க வித்ட்ராவல் பண்ணும்போதும் சரி, டெபாசிட் பண்ணும்போதும் சரி, நம்ம கன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில இருக்கிற மெயில் ஐடி தான் வரும். ஸோ மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க. அண்ட் தென் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது நீங்க வந்து வெப்சைட்லயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க வந்து மொபைல் அப்ளிகேஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2லயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதில எந்தவித சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வெப்சைட்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஸோ ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நீங்க ActaFX அப்படின்னு சர்ச் பண்ணி கூட நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் வரும். வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில நம்மளோட லிங்க், அதாவது நம்மளோட லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் பிளஸ் கைடன்ஸ், உங்களுக்கு டெபாசிட் வித்ட்ராவல்ஸ் எதுவும் பண்ண முடியல, வரல அப்படின்னாலும், நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு வந்து பண்ணி குடுத்துருவோம். அண்ட் தென் நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வந்து ஆக்டாவேக்ஸ் வச்சிருந்தாலும், நீங்க வந்து ஐபி சேஞ்ச் பண்ணி இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா அவைல் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ இனிஷியலா இந்த லிங்க்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயே குடுக்குறேன். நீங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணாலும் கிடைக்கும். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு, அதில வெப்சைட் URLல இத பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இத பேஸ்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு சைன் அப் பண்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ மேல வந்து நம்மளோட ரெஃபரல் ஐடி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு
நமக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விஐபி சேனலில் அவங்கள ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக சைன் அப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக் வழியா பண்ணலாம். அண்ட் தென் ஆப்பிள் ஐடி வச்சிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். கூகுள் வழியா பண்ணிக்கலாம். ஸோ பட் நீங்க ஜிமெயில் வழியா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நாங்க லாகின் பண்ணுறதுக்கு இதே ஆப்ஷன் தான். சைன் அப் பண்ணுறதுக்கு இதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு நியூவா ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அந்த மெயில் ஐடிய வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க. டெபாசிட், வித்ட்ராவல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மெயில் ஐடிய நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 2வது உதாரணமா நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டும் நான் செட் பண்றேன். ஒரு உங்களுக்கு ஞாபகம் வர மாரி வச்சுக்கோங்க. ஒரு இண்டிகேட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நார்மலா உங்க ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கக்கூடாது. சம்வாட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆக்டா 123 அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். @123 அப்படிங்கிறது நம்மளோட பாஸ்வேர்ட். ஸோ அந்த மெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 இருந்துச்சுன்னா உங்களோட ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுமே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, செக் யுவர் இமெயில், அதாவது இந்த மெயில் ஐடி கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும். ஸோ அந்த மெயிலில் போய் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா மட்டுமே மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ அப்போ கரெக்டான மெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கொடுத்துருந்தனால ஒரு மெயில் வந்திருக்கு நமக்கு. இமெயில் அட்ரஸ் டு கண்டினியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கிரியேட் த நியூ அக்கௌண்ட். அதாவது நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு ஆக்டாஃபெக்ஸில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நம்ம இன்னொரு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஆக்டாஃபெக்ஸ் அப்படிங்கிறது டெபாசிட்ஸுக்கு விட்ராவல்ஸுக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குற சர்வீஸ் ப்ரோக்கரேஜ் மட்டுமே தவிர ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து இதுக்கு அப்புறம் தான் கிரியேட் ஆகும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அதாவது உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். கரெக்டான நேம் கொடுக்கணும். கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்மளோட ஐடி ப்ரூஃபில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது வில்வராஜ் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருக்காது, லாஸ்ட் நேம் இருக்காது. ஸோ வில்வராஜ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது உங்களோட ஃபாதரோட நேம் கொடுத்து ஸோ ஐடியில் பின்னாடி இருக்கிறதுல ராமையா அப்படிங்கிற நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ ஃபோன் நம்பர் வந்து கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. தவறான ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க. ஸோ ஓடிபி வரும்போதும் சரி, அக்கௌண்ட் லாஸ்ட் ஆகும்போதும் சரி, இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிறவங்க வில்வராஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மேபி இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்சன் பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிரிப்சன் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சிலருக்கு வில்வராஜ் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து லாஸ்ட் நேமாக அவங்களோட ஃபாதர் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். 19/5/1973. 19/5/1973. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுங்க. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கைடு அதெல்லாம் வரும் தெரியுமா, உங்கள் டிப்ஸ் மாதிரி. அது எதுவுமே மெயிலில் வராது. ஸோ நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸு உங்கள் இப்போ ஒரு பிகினருக்கு என்னென்ன வரணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியராக அதில் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் எஸ்னாலும் கொடுத்துக்கலாம், நோனாலும் கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு நோ கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா லேர்னிங் பர்பஸ்க்காக சின்ன சின்ன டிப்ஸ் கிடைச்சா நமக்கு வந்து லாபம் தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்ரிமெண்ட் இந்த ஃபண்ட்ஸுக்கு வந்து எப்படி விட்ரா பண்ணணும், விட்ரா எந்த மெத்தடில் பண்ணால் எந்த பண்ணல விட்ரா கொடுப்போம், கம்பெனி எங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, விட்ரா பண்ணால் எத்தனை நாள் ஆகும், டெபாசிட் பண்ணால் எத்தனை நாள் ஆகும், கரன்சி பேரில் எப்படி ட்ரேட் பண்ணணும் பண்ணுறதுக்கு என்ன செட்டப்ஸ் உண்டு, பை ஆர்டர் எடுக்கலாமா, செல் ஆர்டர் எடுக்கலாமா அப்படிங்கிற எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன மார்ஜின் வாட் எவர் இது A to Z நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கன்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். 1 இல்லை 2 இல்லை, நிறையா எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $1000 போட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால ஒரு ஸ்கேல்பிங்காக ஒரு $500 வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் 2 அக்கௌண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். வில்வராஜ் அப்படிங்கிற பேர்லேயே உங்களுக்கு வந்து 2 அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்டோஎஃப்எக்ஸோட மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கஸ்டம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு செலக்டிவாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்டையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ கஸ்டம் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டு, டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ரியல் அக்கௌண்ட்னா நீங்கள் வந்து ட்ரேடு பணத்தை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இன்ஜெக்ட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ டெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லேர்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட் கிளிக் பண்ணி டெமோ அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரியல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ரியல் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்டா ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்டாவெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக நீங்கள் MT4 இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்ல, MT5 இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. ஸோ ஆக்டா ட்ரேடருக்கும் MT4க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு செகண்டில் கிளிக் கொடுத்தாலே ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி உங்களுக்கு ஆக்டா சர்வர் ஸ்லோவாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து ஓப்பனிங்கோ க்ளோசிங்கோ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம MT4 மெட்டா ட்ரேடர் பண்ணுறோம். அதில் MT5 அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து MT4 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லிவரேஜ். ஸோ லிவரேஜ் அப்படிங்கிறது 1:500 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமான லிவரேஜ் வச்சிங்கன்னா அதிகமான லாஸஸ் எடுக்க முடியும். ஸோ லாஸஸும் நிறையா வரும், ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும். ஸோ 1:200 அப்படின்னு வச்சிங்கன்னா ப்ராஃபிட்டும் மினிமமாக வரும், லாஸும் அதிகமாக வரும், லாஸும் மினிமமாக வரும். 1:100 வைக்கும்போது உங்களுக்கு வந்து லாஸஸ் ஆனாலும் ரொம்ப கம்மியாகும், ப்ராஃபிட் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ லோ லிவரேஜ் லோ ப்ராஃபிட், ஹை லிவரேஜ் ஹை ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 1:500 அப்படிங்கிறதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து MT4 கிளிக் பண்ணி நம்ம லிவரேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2118175 அப்படிங்கிறது நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்பர். சர்வர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்டாவெக்ஸ் ரியல் 7 அப்படிங்கிறது நம்மளோட சர்வர். பிளாட்ஃபார்ம் வந்து MT4 அப்படிங்கிறது இது கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை டெபாசிட் பண்ணால் நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெபாசிட் பண்ணாத பட்சத்தில் இந்த அக்கௌண்ட் வந்து அப்படியே ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வியூ டேஷ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வியூ டேஷ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்ததுமே நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் டெபாசிட் பண்ணும்போது வெரிஃபைட், அதாவது நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட KYC வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் UPI நெட் பேங்கிங் வழியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் டாப்பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்ஸில் வந்து இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிருக்கா வெரிஃபைட் ஆகலை அப்படின்னு இருக்கும். சில கெட் வெரிஃபைட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவராலாக ஓவர்வியூ என்னங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், கரெக்டாக? ஸோ இப்போ இதில் பாஸ்வேர்டு எங்கே இருக்கும்? இது MT4ன்னு சொல்லிட்டீங்க. இது MT4 எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி பாஸ்வேர்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்து வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, MT4 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்தியன் லோக்கல் பேங்க்கு, இந்தியன் நெட் பேங்கிங், ஃபோன் பேங்க், அதாவது இந்தியன் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ பிட்காயின், டதர், எத்திரியம், டோஜி அதில் பண்ணுறீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும் தேவையில்லை. பட் நீங்கள் விட்ரால் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படாது, பட் விட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிடலாம். இனிஷியலாக அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வில்வராஜ் அப்படிங்கிற உங்கள் பேர் இருக்கும். அதில் அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லும். உங்ககிட்ட என்னென்ன ஐடிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ண சொல்லும். ஸோ ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்படின்னா ஒரு எப்படி சொல்லுது, குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அல்டர்னேட்டிவாக ஓட்டர் ஐடி அதெல்லாம் நம்ம வந்து கிளியர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆதார் கார்டு பொறுத்த அளவுக்கு கிளிக் பண்ணிவிட்டு
ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சும்மா ஸ்கேன்டு காப்பி வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ உதாரணத்துக்கு ஸ்கேன்டு காப்பி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கேன்ட் காப்பி, ஸ்கேன்ட் ஆதார். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ண ஆதார். இந்த 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 மாரி ஐடி ஃபுல்லா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடும். நீங்க வந்து ஒரிஜினல் ஃபோட்டோஸ வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அது எப்படிங்கிறதையும் நான் கிளியரா இந்த வீடியோலயே ஷோ பண்ணிடுறேன். அப்லோட் ஃப்ரண்ட் சைடு எப்படி அப்லோட் பண்ணணும், பேக் சைடு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டவுன்லோட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இதில் ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட். ஸோ இதில் அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 4 எட்ஜுமே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ 4 எட்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளியராக தெரியணும். அண்ட் தென் உங்களோட நேம் அப்படிங்கிறது கிளியராக தெரியணும். டேட் ஆஃப் பர்த் தெரியணும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் தெரியணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். ஸோ இதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா செக்னு கிளிக் கொடுத்துருங்க. ஸோ 2வது வந்து பேக் சைடு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். பேக் சைடு அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களோட அட்ரஸு, உங்களோட நேம் எல்லாமே கிளியராக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கேன்டு காப்பி அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ செக்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ வெரிஃபிகேஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ வெரிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 to 2 ஹவர்ஸில் ஆகிடும்னு போட்டிருக்காங்க. ஈவன் லோவராக கூட, அதாவது குயிக்காக கூட உங்களுக்கு வந்து ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிருக்கா இல்லை டிக்ளைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் இதில் கிளிக் கொடுத்து நம்மளோட ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நம்ம டைம் பீயிங்க்கு பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மணி வந்து இப்போ கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணது 2:30 அப்படிங்கிற டைமுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ நேரத்தில் வெரிஃபிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லைன்லேயே இருந்து பார்த்துடலாம். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளோட அக்கௌண்ட் வந்து கிளியராக வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு வெரிஃபை டிக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கிளிக் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறது அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 2 to 3 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து வெரிஃபைட் ஆயிரும். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நமக்கு வெரிஃபை பண்ணிட்டா நமக்கு வந்து யூபிஐ மூலமாக டெபாசிட் பண்ண முடியும், நெட் பேங்கிங் வழியாக டெபாசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். என்னென்ன ஃபோன் நம்பர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து இது MT4ல எப்படி டெபாசிட் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்டு வீடியோ வரும். அண்ட் தென் இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து டெபாசிட் எப்படி, MT4னா என்ன, MT5ல எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் தென் டெபாசிட் போனஸ் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ப்ரைஸ் லாட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். வித்ட்ராவல்ஸ் என்ன டைமிங் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வந்து வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். அடுத்து வர வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடுக்குமே நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளோட மேக் புக் ப்ரோ 15 கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதோட காசு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆன்லைனில் இருக்குது, இதுவும் நம்மளால் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 1,70,000 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கேஜெட்டுமே நம்ம வந்து ஆக்டாபக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடச்சிரும். அண்ட் தென் ஏர்பேட் மேக்ஸ் இருக்குது, அண்ட் தென் மொபைல் ஃபோன் இருக்குது, அண்ட் தென் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணணும், இதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட VIP சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறது எப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது,
உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அசஸ் பண்ணி குடுத்துடுறேன். அஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இந்த மாரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.